கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நான் கிட்டத்தட்ட பொங்கல் டயத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு கேட்டேன், நம்ம போதகர்கிட்ட கேட்டேன். ஏன்னா புது வருஷத்தில் எங்கேயாவது வெளியே போகலாம், மாதத்தில் ஒரு வாரமாவது வெளியே போகலாம், அங்கே சர்ச்சு நடத்த ஆட்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் கேட்டேன். அப்போ என்னுடைய வளர்ப்பு மகளும் கோயம்புத்தூரில் படிக்கும்போது லீவ் முடிஞ்சு போய் விடுறேன். அநேகமாக 2வது ஞாயிறு நம்ம ஊழியத்துக்கு நாகர்கோயில் ஏரியா போக வேண்டியிருக்குன்னு சொல்லி வச்சுவிட்டேன். என்ன நம்பிக்கையில் சொன்னோம் தெரியாது. அதே போல் அருமனை அப்படிங்கிற இடத்துல ஒரு பாஸ்டர் அங்கேயும் மெசேஜ் கொடுக்க கேட்டு பார்த்தேன். அங்கேயும் எல்லோரும் வெளியாட்கள் வர்றாங்க, இங்கே வெளியாட்கள் வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே, சரிப்பா இந்த மாதம் நாகர்கோயில் ஊழியம் கேன்சல் பாப்பாட்ட சொல்லிட்டா அவளுக்கு அங்கே என்னடானா காய்ச்சல் வந்துருச்சு. கரெக்டாக காய்ச்சல் வந்துருச்சு. பொங்கலுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை காய்ச்சல். அன்னைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க உங்கள் மகளை அப்படின்றாங்க. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தடை பண்ணது சரியா, எங்கேயாவது ஊழியத்தை விட்டது சரியா, தேவசத்தை எப்படி என்னன்னே தெரியலை. அவள் எப்படியும் அன்னைக்கு ஊழியத்துக்கு வர வேண்டிய நான் வேண்டான்ட்டேன், ஆனால் காய்ச்சல்னால கூட்டிகிட்டு போன்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை! அதிலிருந்து இப்போ காய்ச்சல் சுகமாகி இந்த ஊழியத்தை இன்னைக்கு இங்கே நிறைவேற்ற தேவன் சித்தம் வைத்து விட்டார். ஆமே. நம்மளாம் சொந்தக்காரர்கள். எங்கேயோ பிறந்து ஒரு பாட்டு பாடுவீங்களே, இந்த எங்கேயோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தார். அப்படி நம்மெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள். சகோதர சரிகளாக எடுத்துக்கிறலாம், சில அங்கிள் ஆண்டி எடுத்துக்கலாம். கிறிஸ்துக்குள் ஆமே எடுத்துக்கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒரு முறை நான் பைபிள் கொடுக்கறதுக்கு ஒரு போதகரை கூட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கொடுக்க வச்சேன். ஒரு 30-40 பேருக்கு நினைக்கிறேன். பைபிள் வேதாகமம், முழு வேதாகமம் கொடுக்க வச்சேன். அது தேவனுடைய ஒரு அனுக்கிரகம். ஆமே. அடுத்து இன்னும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் பாஸ்டர் மூலமாக தெரியப்படுத்துங்க. பைபிள்லாம் பழசெல்லாம் வாசு தேஞ்சு போச்சு, பேப்பர்லாம் மடங்கி சுருண்டு போச்சு அப்படின்னா பரவாயில்ல. சிலர் பீரோவில் பத்திரமா வச்சு, ஒரு ஆர்ச்சி மக்கள்லாம் அப்படித்தான் பத்திரமா புதுசாக வச்சுருந்தாங்களாம். அவன் பைபிள் எடுங்கன்னு சொல்லாரான் ஒரு ஊழியக்காரரு. பீரோவை தொடர்ந்து எடுக்கிறாங்களாம், அப்படி புதுசாக எடுக்கிறாங்களாம். பைபிளை திறந்த உடனே 6 மாதமாக காணா போன சீப்பு அதுக்குள்ளே இருந்துச்சாம். அப்படி அப்போ எத்தனை மாதம் பைபிளை தொடலை? அப்படியே இருக்குது. அதனால் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமே. பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அங்கே உள்ள சபையை பற்றி, சர்ச்சை பற்றி அடிக்கடி போதகர்கிட்ட நீங்களாம் பார்க்கல, வந்து பாருங்கள், நேரில் பாருங்கள். இந்த நோட்டீஸில் அதான் போடுறது முக்கியமாக. இந்த ஊழியத்தை பற்றி என்ன பிளான் இருக்குது, என்ன சூழ்நிலை, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, ஃபுல்லாக பிளான்ஸுன்னு போதகர் கரெக்டாக சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களை உட்கார வச்சு ஒரு பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை உங்கள் உள்ளத்தை ஆட்டிடலாம், அசைச்சிடலாம். ஆனால் எங்களை மாதிரி பார்வையற்றவங்களை என்ன செய்ய முடியாது, சீக்கிரத்தில் ஆட்டி அசைக்க முடியாது. லேசான காரியம் கிடையாது. அவங்க கவனிக்கிற மாதிரி இங்கே உட்காந்துருப்பாங்க, இங்கேருந்து அவங்க வாட்டுக்கு டெல்லி பாம்பே போயிட்டு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இருதயத்தை? இந்த வாரம் என்ன செய்தி கொடுத்தோன்னு அடுத்த வாரம் கேட்டால் மறந்துடுவாங்க. ஏன்னா கவனிக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கிறாங்களா கேட்குறாங்களா என்னன்னே தெரியாது. இப்போ நான் பார்த்தீங்களா பாஸ்டர் நடத்தின எல்லா விஷயத்தையும் உங்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமே. அந்த மாதிரி கவனம், அந்த மாதிரி ரொம்ப சீர்படுத்த ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஊழியத்தை செய்கிறேன். ரொம்ப 5 மாதம் 6 மாதம் போதிச்சுக்கிட்டே இருப்பேன், அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் பாட்டுக்கு 2 வருஷம் 1 வருஷம் விட்டுருவேன். தன்னால் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆமே. இப்படித்தான். அப்படி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்காங்களே, இந்த சபைக்கு வர போகிறாங்களே, இடம் எப்படி கொள்ளாமல் எப்படி என்ன செய்வதுன்னு வந்த உடனே மனசுக்குள்ளே மைண்டு ஓடிச்சு. ஆமே. எல்லோரும் இங்கே வர போகிறாங்க. இப்போ அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட இங்கே தான் வர போகிறாங்க. தேவன் எனக்கு உணர்த்தினா, எனக்கு சுட்டி காட்டுனா. ஏன்னா பலதரப்பட்ட புறஜாதியாக இருக்காங்க எல்லோரும். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த காலகட்டத்தில் வர போகிறாங்க, இந்த இடத்துக்கு வர போகிறாங்க. அப்போ உங்கள் ஜெபத்தை என்ன செய்யணும், நீங்கள்
அதிகரிக்க பண்ணணும். என்ன செய்யணும்? அதிகரிக்க பண்ணணும். ஏன்னா இடம் பத்தாதுல, நம்ம வருமுன் எல்லாமே காக்கணும்ல, ஆயத்தப்படுத்தணும் இல்லையா? ஆத்துமாக்கள்லாம் நிரம்ப போகுது, நிறைய பேர் வரப்போகிறாங்க, எல்லோரும் தேடி வரப்போகிறாங்க, பல போராட்டத்தை செஞ்சுச்சாது மனம் திரும்பி வரப்போகிறாங்க, பல இன்சை தாங்க மாட்டாமல, பல கொடுமையை தாங்க மாட்டாமல இங்கே வரப்போகிறாங்க. மினி பஸ்ஸில் வந்தேன், சந்தையிலேருந்து மயிலோடு இறங்கணும். சர்ச்சுக்கிட்ட இறங்கணுன்னு, அந்த கொலை நடந்த சர்ச்சா அப்படின்னு கேட்குறேன். அப்படியே கேட்குறேன் அழகா. இந்த பாப்பாட்ட ஏற்கனவே 4 நாளைக்கு முதல் சொன்னேன், அது எப்படியோ என்னமோ பாடி எடுத்தாச்சோ எப்படியோன்னு வரா. அப்போ அவங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் பரவி இருக்கு. சரி பரவாயில்ல, மயிலோடு எல்லாருக்கும் பரவி இருக்கு. ஆமே, ஏதோ ஒரு காரியம் பாருங்கள், ஒரு கொலை நடக்குங்க, அதில் ஒரு 20,000 பேர் ரட்சிக்கப்படலாம், 10,000 பேர் ரட்சிக்கப்படலாம். அப்படி என்னச்சுக்குங்க, ஒரு பகுதியில் பூகம்பம் நடக்கும், அதில் கொஞ்சம் பேர் அழிவாங்க, மீதி ஆயிரக்கணக்கில் மக்கள் ரட்சிக்கப்படலாம். இந்த விசுவாசம் இங்கே ஏதோ தேவ சித்தம், ஏதோ ஒன்று நடக்க போகுது. இது தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். கிறிஸ்தவங்க யாருமே நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் இந்த கட்சியை சேர்ந்தவன் அரசியலில் பாகுபாடு வைக்கக்கூடாது. தேவன் யாரை கொண்டு நடத்துவார், யாரையும் தள்ளி விடுவார். அவர் இஷ்டம், அவர் சித்தம். நீங்கள் என்ன கட்சி பிரிக்கிறது? கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் இந்த வருஷம் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் அடுத்த வருஷம் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போனால் தான் கிறிஸ்தவன். தேவ சித்தம் எதுன்னு நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் வாழணும் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமே, இதை பயன்படுத்துங்க, இதை பிரயோஜனப்படுத்துங்க நாளடைவில். அதனால் நீங்கள் ஜெபத்தை என்ன செய்யணும்? எதுக்காக? மெயின் எதுக்காக? சர்ச்சு ஆத்மா வரப்போகிறாங்க, நிறைய பேர் சர்ச்சு இடம் வேணும், கட்டடம் வேணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நான் வர்றப்ப ரொம்ப புலம்புனீங்க, ரொம்ப புலம்புறத பார்த்தா ரொம்ப எனக்கே இதாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, முனங்கால் ஜெபம்னு ஒருத்தர் நம்ம சபையில் ஆரம்பித்தார் போதகர், ஞாபகம் இருக்கா? முனங்கால் ஜெபம்னு. அந்த இதில் இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்க. முனங்கால் போட்டீங்கள, உங்களுக்கு எல்லாம் பாருங்க, மகத்துவங்களை மாட்சிமையை பார்த்து கொண்டே இருப்பீங்க, அதிசய அற்புதங்களை கண்டுக்கிட்டே இருப்போம். ஆமே, இந்த நாளிலே நான் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப எனக்கு துயரம் துன்பமாக இருந்துச்சு, பாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லையா? எல்லாமே நல்லா இருந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லையா? எல்லாம் கஷ்டமே வரலையா? அப்படி சொன்னால் ஆண்டவர் மேலே குறைன்னு நினச்சிக்கிறாதீங்க, நான் கேட்குறேன். அதனால் ஆண்டவரை நம்ம எதுவும் குறை சொல்லிடுமோன்னு பயப்படாதீங்க, சரியா? உள்ளதை சொல்லுங்கள். ஒன்றும் போன விட உங்களுக்கு போராட்டமே இல்லையா? எந்த இன்சியும் இடையூறும் எந்த தொந்தரவுமே இல்லையா? பல ஏதாவது எதுவுமே உங்களுக்கு குறைபாடே இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கி தேவ சமூகத்தில் மீண்டுமாய் நம்முடைய உள்ளத்தை இருதயத்தை புதுப்பிக்க போகிறோம், கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் சுகபோகமாக இருக்கணும், கஷ்டமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கவே வேண்டாம். ஆமே, நல்லா பார்த்துக்கிடுங்க. நல்லா இப்போ 1 தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5:6. இது என்ன? சுகபோகமாக வாழ நமக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப வேலை பார்த்து அழுத்து போகக்கூடாது, அதில் ஏசி போட்டு நல்லா சுகபோகமாக இருக்கணும், அதுனா ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? அப்படி இருந்தேன்னா நீ நடமாடும் பெணம் அப்படின்னு சொல்லுது. இது என்னங்கப்பா? ரொம்ப வசதியை பெருக்கிட்டு போனால், வசதியாக வாழ்ந்தா, வேலைக்காரங்க வச்சு நம்ம வாழ்ந்தா, அது நம்மலாம் யார்? நடமாடும் பெணங்குது, உயிரோடு செத்தவங்கன்னு சொல்லுது. அப்போ பார்த்தீங்களா, இந்த நோட்டீஸை நீங்கள் படித்தீங்கன்னா 3-4 செய்தி இருக்குது. அந்த செய்தியெல்லாம் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணணும், அடுத்தவங்ககிட்ட எடுத்து சொல்லணும், அந்த செய்தியை பயன்படுத்தணும். அதே போல் இதே நோட்டீஸை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும். இந்த நோட்டீஸுகளை பயன்படுத்தணும். இந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, பயன்படுத்தணும். இதெல்லாம் உங்களுடைய ஆர்வம் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே
2 தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க, கிறிஸ்துக்குள்ளே பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இடையில என்ன வரும்? துன்பம் வரலாம், துன்பம் ஏற்படலாம். இதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். ஏற்படும். நல்ல வாகனங்கள் போயிட்டே தான் இருக்கும். திடீர்னு ரிப்பேர் இல்லாமல் ஓடுமா? ஏதாவது ரிப்பேர் வரத்தான் செய்யும். அதே போல் கிறிஸ்தவங்க நம்ம ஓட்டத்தில் போயிட்டுருக்கோம், ஏதாவது இடையில் ஒரு பிரேக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வரத்தான் செய்யும். துன்பம் வரலாம். தைரியமாக இருங்க, அதுக்கெல்லாம் தேவன் துணையாக இருக்கிறார். ஆமென். யோவான் புஸ்தகத்துக்கு வாங்க. யோவான் 16:33 வாசிக்கலாம். யோவான் புஸ்தகத்திலே 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் உலகத்திலே உங்களுக்கு எங்க இந்த ஊரில் மட்டுமா? மயிலோடுக்கு தான் உபத்திரவமா? எல்லா உலகம் முழுசும் உபத்திரவம் இருக்கு, கிடைக்கும். சில நேரம் ஏற்படும், நமக்கே வரும் உபத்திரவம். நான் எங்கே இப்போ என்னன்னு தெரியல, போன வருஷத்தில் இருந்து எங்கே செய்தி கொடுத்தாலும் எனக்கு ஒரு இடையோ தடைகள், உடம்பு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. போய் எல்லாரையும் அசைக்கிறான் போல, இவன் போய் எல்லாரையும் மாத்துறான் போல, எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சத்தியத்துக்குள்ளே நல்லா நிலைநாட்ட போகிறான் போல அப்படின்ட்டு பிசாசின் போராட்டம் எனக்குள்ளே இருக்குது. மாதம் கோயம்புத்தூருக்கு பைபிள் ஸ்கூலுக்கே போய் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிசாசனவன் என்னையை போராட வைக்கிறான். திடீர்னு நடந்து போகும்போது போஸ்டில் மரத்தில் முட்டி காயங்கள், திடீர்னு காய்ச்சலில் போட்டு உட்கார வச்சு பார்க்குறது. இங்கே நான் செய்தி கொடுக்க வர்றதுக்கு இந்த வருஷத்தில் நான் தண்ணி குடத்தோட முட்டோட கீழே விழுந்தேன். முட்டை அடிபட்டுச்சு, கால் இன்னும் புண்ணு ஆறலை, அதனால தான் இன்றைக்கி முட்டு போடலை. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று. இன்னைக்கு காலையில் பார்த்தா லேசாக பல்வலியை கொடுத்து பார்க்குறான் பிசாசு. இப்படி என்னென்னமோ. அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு பாருங்கள், இடைஞ்சல்கள், உபத்திரவங்கள் ஏதாவது ஏற்படலாம், தடை வரலாம். அதையும் தாண்டி போகிறவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆமென். அதான் பாட்டு பாடுவீங்களே, வெட்ட வெட்ட வளருவான், கொட்டா கொட்ட உயருவான். நம்ம எப்பயும் சோர்ந்து தளர விடவே கூடாது, கலக்கம் இருக்கவே கூடாது. ஆமென். உங்கள் மனசு, இருதய மைண்டு எப்படி இருக்குது? இப்போ செய்தியெல்லாம், பிரசங்கமெல்லாம், தியானம் இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? எஸ்ரா புஸ்தகம் 7:10 வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 7:10 வாசிக்கலாம். நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் பிரசங்கத்தை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா? கவனித்து போய் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும், அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும். நீங்கள் தான் ஆத்துமாக்கெல்லாம் கொண்டு வர்றதுக்கு உத்தரவாதம். ஆமென். நீங்கள் தான் போய், நான் புதுசாக ஒரு வீடாக கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க, வாங்கன்னு கூப்பிடணும், பயன்படுத்தணும். அப்புறம் நீங்கள் தான் அந்த ஆத்துமாக்களை அழைச்சிட்டு வரணும். உங்கள் குணத்தை பார்த்து வருவாங்க. ஆமென். எதை பார்த்து வருவாங்க? குணத்தை பார்த்து வரணும், அன்பின் தொல்லையாக வரணும். ஆகா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேப்பா, நீங்கள் உங்கள் அன்பு தொல்லைக்காக நான் வர்றேன்ப்பா ஒரு நாளைக்கு. ஆமென். இப்படி வர வைக்கணும், ஆத்துமாக்களை வர வைக்கணும். வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இருதயத்தை, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை இப்போ எஸ்ரா போல இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. பிரசங்கம், உபதேசம் கேட்க, கடைப்பிடிக்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல பயன்படுத்துங்க. விட்டுறாதீங்க. எஸ்ரா போல நமக்கு தேவன் இருதயத்தை கொடுத்துருக்கிறார்ல. தாவீதுக்கு தான் என் இருதயத்துக்கு ஏற்றவனா, நம்மளும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கக்கூடாதா? தாவீதுக்கு மட்டுமா தேவன்? நமக்கும் தேவன் அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்படி இருதயத்தை பயன்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சனே கண்டிப்பாக கறி, பிரியாணி, இறைச்சி இதுதான் ஆசைப்படுவீங்க, அப்படித்தானே? அப்போ அதுக்குரிய வசனம் பாருங்கள். யோபு புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
யோபு புஸ்தகம் 34:3 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய வாய் எப்படி சாப்பாடு அப்படி நாக்கு சொட்டான் போட்டு கேட்குதோ, ஒரு பிறந்த நாள்ட்டா போதும் உடனே பிரியாணி தருவியா, கேக்கு தருவியா. அப்போ அப்படி கேட்குறது போல் நமக்கு தேவன் கொடுத்த காது, அருமையான காது. சிலர் டெபெண்டம் இருக்காங்க, காது கேட்காதவங்க, அவங்க தான் பாக்கியவான்கள் நினைக்கிறேன். நம்மலாம் பல இதுகளை சத்தத்தை கேட்குறோம், பல இதுகளை போக்குவரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சவுண்டுகளை கேட்குறோம், என்னென்ன வார்த்தையை தெருவில் கேட்குறோம். ஏன் கேட்குறீங்க? அப்படிப்பட்ட செவி, தேவன் கொடுத்த செவி. இப்போ இந்த பிரசங்கத்தை சோதித்து அறிய வேண்டும், கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆமே ஆமே. விசுவாசிங்க, நம்முடைய செவி அப்படி பயன்பட வேண்டும். யாக்கோபு 1:19, யாக்கோபு 1:19, யாக்கோபு புஸ்தகம் 1:19 வாசிக்கலாம். பிரசங்கத்தை நீங்கள் எப்படி இருக்கணுமா, தியானத்தை கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். பாருங்கள், அடிதடிக்கெல்லாம் தீவிரம் வேண்டாம். கிறிஸ்தவங்க பொறுமையை கையாளுங்க. தானாக உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர், யாவற்றையும் செய்கிறவர் இருக்கிறார். ஆமே. என்னை எல்லாரும் திட்டுவாங்க சில நேரம் எங்கள் மக்கள், இவன் என்ன கப்பு சுப்புன்னு இருக்கான், யார் யார் என்னென்ன குறை பேசுகிறாங்க, குத்தம் பேசுகிறாங்க, புரணி பேசுகிறாங்க, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேறான், சண்டைக்கு போக மாட்டேறான், இழுத்து போய் கேட்க மாட்டேறான் அப்படின்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு. பொறுமையை கையாண்டால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமே. அப்படி கையாளுங்க, ஏற்று நிற்கவே வேண்டாம், கண்டு காணாமல் போயிட்டே இருங்க. எது என்ன பேசுனா கூட, குறை சொன்னா கூட கண்டுக்கிறாதீங்க. ஆமே. அப்போ பிரசங்கத்தை கேட்க அவசர நிலை, தீவிரமாக இருக்கணும். இது கடைசி காலகட்டம். 2வது அடையாளம் ஷிப்பு தொடங்கிருச்சான் சில நாட்டில். அவங்க ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து நம்மளை ஒரு இது சின்ன இதை ஒட்டி வச்சுட்டா நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அங்கே தெரியுமா. இப்போ எல்லாம் வந்துருச்சான். கடலுக்குள்ளே ஒரு இது கப்பல் வடிவத்தில், கோயில் வடிவத்தில் என்னென்னமோ ஒரு முறை பாண்டிச்சேரி பக்கம் வந்துச்சா ஒரு முறை. இப்படி பல மாதிரி நடக்கிறத பார்த்தா 2வது வருகை சீக்கிரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சீக்கிரம் உலகத்தை மக்களை அழிக்க மாட்டார். என்ன, எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுங்கள், எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. இதுக்கு தான் எச்சரிக்கிறார். அக்கா அடுத்த வருஷம் அழிஞ்சிருமோன்னு முடிவு பண்ணிடாதீங்க. பாவம், அருமையாக நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளை குட்டியெல்லாம் அடுத்த வருஷம் அழிச்சிருவார், பூமியை அழிக்க மாட்டார். விசுவாசிங்க. ஆமே. என்ன, ஆயத்தப்படுத்துங்க. அடுத்தவங்களை நம்மளும் ஆயத்தப்பட வேண்டும் எல்லா வகையில் ஆவிக்கிற விஷயத்தில். அதுக்கு தான் எச்சரிக்கிறார். ஆமே. அவரெல்லாம் சீக்கிரம் அழிக்க மாட்டார், ஆனால் ஆயத்தப்படுத்தணும் அடுத்தவங்களை, மற்றவங்களை விடக்கூடாது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும்போது இப்படியெல்லாம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யோபு புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோபு புஸ்தகத்தில் 21:3, அப்போ பிரசங்கம் தியானம் இந்த எடுக்கும்போது நீங்கள் கவனம் இங்கே தான் இருக்கணும். அதை ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கள் ஊழியம் எதுக்காக பண்ணுறோம்? உங்கள் உள்ளத்தில் வசனத்தை விதைக்கணும், புரிய வைக்கணும், அதை நிரப்ப வைக்கணும். இதுதான் எங்கள் வேலை. நீங்கள் கவனம் இல்லாமல் வேறு யோசனையில் உட்காந்துக்கிட்டு நம்மளே பல கஷ்டங்கள் இருக்குது, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குது எனக்கு நினச்சிக்கிட்டு இப்படியே இருந்தால் சத்தியம் போய் சேர வைக்க முடியாது. ஆமே. சத்தியம் போய் சேராது. அதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக இருக்க வேண்டும். இப்போ நான் பேச போகிறேன் இல்லையா, இந்த செய்திக்கு நீங்கள் தயவுசெய்து சகித்து கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமே. வேறு வழி இல்லை. அவர் என்னையை கொண்டு தேவனும் அழைச்சி வச்சுட்டாரு, சபை போதகரும் பிரசங்கம் பண்ண நிப்பாட்டார். அதனால் சகித்து கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமே. எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க, 6:12 வாசிக்கலாம். எபேசியர் 6:12, எபேசியர் 6:12. பாருங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடுனா மனுஷ மக்கள் மூலமாக போராட்டம் உண்டு. யார் மூலமாக? மனுஷ மக்கள் மூலமாக. சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைங்க மூலமாகவே உங்களுக்கு இனிஷியாக இருக்கலாம், சொல்ல முடியாது. உங்கள் பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு இனிஷியாக இருக்கலாம்,
சொல்ல முடியாது. மனுஷமுக்கு மூலமாய் போராட்டம் உண்டு. யாராவது கெட்ட நண்பர்கள், கெட்டவர்களோடு ஏதாவது தெரியாத்தனமாக சேர்ந்து அப்படி போராட்டம் ஏதாவது ஏற்படலாம். தொடர்ந்து வாசிங்க பாருங்க. கவர்மெண்ட் அதிகாரி மூலமாக சில போராட்டம் ஏற்படலாம், சில சூழ்நிலை வரலாம். அப்படித்தான் எங்கள் பகுதியில் திடீர்னு நீ ஊழியக்காரன்னா பைபிள் காலேஜ் படிச்சிருக்கியா, உன் சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு 7-8 வருஷமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிப்பு, அந்தஸ்து, பெருமை, இது கல்வி, ஞானம்லாம் தேவனுக்கு குப்பை குப்பை அப்படின்னு பைபிளை படிக்கும்போது என் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்டை போட்டோவோட பிரேமோட இருந்துச்சு, உடச்சி நொறுக்கி எரிஞ்சிட்டேன். அந்த அடிப்படையில் அப்போ ஒருத்தர் சொல்கிறார், மாதம் 5000 ரூபா ஒரு 7000 ரூபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், நீங்கள் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னார். அப்போ சொன்னேன், என் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்டை நான் உடச்சி எறிஞ்சிட்டேன், கண்ணாடி பிரேமோடு இருந்துச்சு, அது என்ன சின்ன பணமாக போச்சு, என்ன செய்யலான்னு கேட்டேன். இல்லை கேட்குறாங்க, கவர்மெண்ட்டும் கேட்குறாங்கன்னாங்க. சரி, அதோட நீங்கள் ஆளை விடுங்க, தேவனை இனிய பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். பெரிய காரியத்தை பாருங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் படிப்புன்னு பெரும்பாலும் பாஸ்டருடைய பிள்ளைகள்லாம் பார்த்தா இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன், டாக்டர்ஸ் படிக்க வைக்கிறேன், பெரிய லெவல், அப்படியே எல்ஐசி பாலிஸ் ஆஃபீஸர்ஸ், அப்படியே கப்பல் துறை படிக்க வைக்கிறேன், இப்படி போயிட்டுருக்காங்க. ஆனால் தேவ சித்தம் அது விருப்பம் அல்ல. ஆமென். கர்த்தருக்குள் வாரிசு அப்பனை போல அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறான் மகன், அப்படி சொல்லணும் ஊழியக்காரங்க. மகன் அம்மாவுக்கு தாயை போல பிள்ளை, அப்போ பாஸ்ராமாவுடைய மகள், அப்போ ஊழியம் செய்யணும், அப்படி வளர்க்க வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் விசுவாசிகளும் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு உருவாக்க வேண்டும். அப்போ அது சொன்னார். ஆகா, கரெக்டாக தேவனை உணர்த்திட்டார். நம்முடைய போதகர் சொன்னார், நான் இந்த சர்ச்சை க்ளீன் பண்ணுற அளவுக்கு இருக்கியா, இவ்வளோ ஆத்துமா இருக்குது, இவ்வளோ பிள்ளைக்குட்டி இருக்குது, நானே செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த நிலைமை, என்ன செய்யலாம் அப்படின்னு பேசினார்ல. இதே நிலைமை தான் சில நேரம் நான் போய் தடவி ஜன்னலை திறந்து எங்கள் சர்ச்சையை சேர் போட்டு கேளுங்க, எங்கள் அந்த பாப்பாட்ட கேளுங்க, நானே என் நிலைமை இப்படி. சரி பரவாயில்ல, எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கூட கிடைக்கும். ஆமே, எப்படி இப்படி எடுத்துக்கிடுவோம், பெருமையாக எடுத்துக்கிடுவோம், தேவனுக்குள்ளே பெருமையாக நாங்கள் செய்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் என்ன செய்யட்டும். நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிடுவீங்க, எங்களுக்கு கம்மியாயிரும். ஆமே, இப்படி விசுவாசிங்க. எந்த போராட்டம் எது வந்தாலும் சபை காரியத்தில் ஈடுபடுங்க. ஆமே, விட்டு விடாதீர்கள். ஆமே, விட்டுறாதீங்க. சரியா? பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு வாங்க. பிலிப்பியருடைய புஸ்தகம் 1:29 வாசிங்க. அப்போ நாங்கள்லாம் ஆண்டவருடைய விசுவாசிகள் பிரதர், இந்த சபை விசுவாசிகள் சிஸ்டர் அப்படின்னு பெருமையாக நினைக்கலாம். சந்தோஷம்தான், ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் ஒரு விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா, இயேசுவின் நாமத்தினால பாடுபடுகிறதற்கும். ஆகா, இதைத்தானே ஏற்றுக்கிற முடியாது. பாடுபடணுமாமே, சில பாடுகளை அனுபவிக்கணுமாமே, இதை ஏற்றுக்கிறோமா எல்லாரும்? அதுதான் சிக்கல். நான் சபைக்கு வருவேன், ஒழுங்காக வருவேன், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த பாடுகளும் துயரங்களும் ஏற்படக்கூடாது, இப்படித்தானே நினைக்கிறோம், இப்படித்தானே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பாடுபடுங்கன்றாரு? பாடுபடுகிறதுக்கு அருளப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பவுலை கொண்டு பேசுகிறாரு ஆவியானவர். ஆமே, யோசிச்சு பாருங்க, என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பேசுகிறாரு? மத்தேயு 5:4, மத்தேயு 5:4, அப்போ துயரப்படுகிறவர்கள் தான் யாராம்? பாக்கியவான்கள். எனக்கு துயரம் வரக்கூடாது ஆண்டவரே, தேவனே, நான் செபிக்கிறேன், எனக்கு பாடு, துயரம், உபத்திரவம் எதுவும் வரக்கூடாது, வராமல் பார்த்துக்கங்க, எதுவும் வர விடாதீங்க அப்படின்னு சொன்னா எப்படி? அது எப்படி?
பாடுகளை தாங்குற சக்தியை கொடுங்க, பாடுகளை நான் கடந்து போகிற பலனை கொடுங்க, தைரியம் கொண்டு நான் கிறிஸ்துக்குள்ள வாழ என்னைய வெற்றி வாழ்க்கை கொடுங்க. எந்த கஷ்டம் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், நான் தைரியமாக கடந்து போகிறேன், எனக்கு அந்த கலக்கம் பயத்தை எடுத்து போடுங்க. இப்படி ஜெபம்னா நல்லதா? யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை மெடிக்கல் ஷாப்பில் போய் ஜெபம் சொன்னாங்க. அவங்க என்ன விருப்பம், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்பா பிதாவே நிறைய மழையை கொடுங்க, மக்கள்லாம் நனைய வைங்க, சளி ஏற்பட வைங்க, அப்படியே கொஞ்சம் இருமல் காய்ச்சலாம் வர வைங்க. அப்போ தான் என்ன செய்வாங்க, எல்லாரும் மெடிக்கலுக்கு வருவாங்க. அப்படியா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஜெபம் இப்படி பண்ணிட்டு போயிட்டா எப்படி? பாடே வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. இஷ்டத்துக்கு நம்ம தேவன்கிட்ட கேட்டால் எப்படி? யோபு புஸ்தகத்திலே 14:22 வாசிங்க பார்க்கலாம். யோபு புஸ்தகத்தில் 14:22 பாருங்க. உங்களுக்கு எனக்கும் தேவன் மாம்சம் உடலை கொடுத்துட்டாரு, எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா உடம்ப கெடுப்பாங்க, தானே கெடுப்பாங்க, தன்னைத்தானே உடம்பை கெடுத்துக்கிடுவாங்க. சிலர் தன்னைத்தானே உடம்பை ஏமாற்றிக்கிடுவாங்க. சிலர் சும்மா ஷோக்கு வச்சுருப்பாங்க உடம்ப. இப்படியெல்லாம் உண்டு. இந்த உடலை பற்றி பேசுகிறார் கவனிங்க. மாம்சம் இந்த உடம்பு இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும். ஆஹா, அதுக்கு என்ன இருக்குமா? நோவுன்னா என்ன? மலையாள பாசை போட்டார் போல. வலி, வேதனை அல்லது நோய் எடுத்துக்கங்க, பலவீனம், சுகவீனம் எடுத்துக்கங்க. ஒரு காலத்தில் இப்போ போதகர் எல்லா காய்கறியும் விடாதீங்க, தேவன் படைச்சது. எல்லா அசைவங்களையும் விடாதீங்க, தேவன் படைச்சது. அதுக்காக அளவுக்கு மீறியும் திங்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கங்க. இப்படி சொன்னால் கரெக்டாக சேர்ப்போமா? எனக்கு அந்த காய் பிடிக்காது, இந்த காய் பிடிக்காது, நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இந்த அசைவம் பிடிக்காது, அந்த அசைவம் பிடிக்காது. எங்கள் ஏரியாவில் உசிலம்பட்டி பகுதியில் அந்த தேவர்னு பிற உலக சாதி இருக்கு இல்லையா, உலக சாதிகள், அதில் பீஃபை பற்றி பேசுனா அடி வெட்டியை விடுவாங்க போல். அப்போ தேவ சமூகத்தில் மனுஷனுக்கு படைச்சதெல்லாம் நல்லது 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 என்று கண்டு எல்லாவற்றையும் ஆண்டுகொள், அனுபவிச்சுக்கொள், தேவனே கொடுத்துருக்காரு. நம்ம போய் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு புத்தி சொல்கிறோம். தேவனே எனக்கு இது பிடிக்காதுப்பா, பாவக்கெல்லாம் பிடிக்காது, தேவனே எனக்கு அந்த அசைவெல்லாம் பிடிக்காது, சும்மா இருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தேவையில்லை, நீலாம் அதை செய்யாத. நம்ம தேவனை நினைக்கல. அவர் படித்து விட்டுட்டு கெட்டதாக கொடுப்பாரா? அவர் படித்து ஒரு ஃபங்க்ஷனில் பிரியாணி சாப்பிடுங்கன்னா லைட்டாக சாப்பிடணும், வயிறு முட்டை மூக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு கடைசி வயிறு சரியில்லைன்னா என்ன செய்கிறது? அதுக்கு தான் இப்போ கலப்படமாக கொடுக்குறாங்க. பிரியாணி கொஞ்சம், தயிர் சாதம் கொஞ்சம், வெள்ளை சாதம் கொஞ்சம், ரசம் கொஞ்சம், இதுதான். இப்படி நம்ம ஒரு இதையும் ஞானமாக தேவனுக்கு ரொம்ப விவரமாக செயல்பட வேண்டும். ஆமே, இப்படியெல்லாம். அப்போ நோவு இருக்கும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் உள்ள என்ன நோய் இருக்குன்னு டாக்டர்ஸுக்கே தெரியாது. வேணால் இஷ்டத்துக்கு ஒரு பேரை சொல்லலாம், மனுஷராக பார்த்து வச்சுக்கிடலாம் நோயை. இப்போ புயலுக்கு பேர் வச்சுக்கே இருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு பேரை அது மனுஷர் பார்த்து ஏதாவது சொல்லலாம். ஆனால் இந்த உடம்புல இருக்க வியாதி யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்குள்ளதே தெரியாது. ஆமே, நான் அதுக்கு தான் பொதுவாக சொல்லிடுவேன், என் உடம்புல 7 நோய் கிடக்கு, ஆனாலும் தேவன் பலனை கொடுத்துருக்கிறார். ஆமே, எதுக்கு வம்பு? எத்தனை இருக்குது, எது இருக்குது, எதுக்கு? அப்படி நம்ம ஒத்துக்கிடுவோம், நம்ம தாழ்த்துவோம். ஆனால் தேவன் அந்த பலனை கொடுப்பார். தொடர்ந்து உங்களை என்ன செய்ய மாட்டார், கஷ்டப்படுத்த விட மாட்டார். ஆமே, அந்த நம்பிக்கை விசுவாசம் வைங்க. ஆமே, யோவான் 14:1 அந்த வசனத்தில் யோபுலே ஒரு வார்த்தை இன்னொன்று விட்டுட்டீங்களே, வாசிங்க. உங்கள் ஆத்மா இருக்க வரைக்கும் அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. இந்த ஆத்மா அவங்க ஆத்மா உள்ள இருக்கு, சும்மா இருக்காது. அப்பப்ப துக்கம் ஏற்படலாம், ஏதாவது நல்ல விஷயத்துக்கு துக்கம் ஏற்படலாம். என் பிள்ளை இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா துக்கம் வருமா வராதா? ஆமே, என் பிள்ளை ஸ்கூல் போகிறேன்ட்டு எங்கேயாவது சுற்றிட்டு வந்தால் துக்கம் வருமா வராதா? நியாயமான விஷயத்துக்கு. வேண்டாத விஷயத்துக்கு துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் மரிச்சு போயிட்டா கூட விருந்து மருந்து எத்தனை நாள்?
3 நாள் மாதிரி 3 நாளைக்குள்ள அந்த துக்கத்தையும் கழிக்கணும். மாதக்கணக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஆமே. அதனால் இதான் நீங்கள் தைரியம் கொள்ளுங்க. தேவன் தொடர்ந்தெல்லாம் கொடுக்க மாட்டார், துக்கத்தை விட மாட்டார். ஆமே. விசுவாசிங்க. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம், என் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. இந்த பாடுகளை குறித்து, துயரங்களை குறித்து, துன்பங்களை குறித்து, வேதனையை குறித்து, போராட்டங்களை குறித்து நீங்களும் நானும் கலங்கவே வேண்டாம். ஆமே. கலங்கக்கூடாது. மத்தேயு 5:11 மத்தேயு 5:11 மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. இயேசு கிறிஸ்து. நீங்களாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்டின் ஆயிட்டீங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்களா? நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு, எனக்கு பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் அடுத்தவங்க உங்களை பற்றி இல்லாத பொல்லாத பேசுனா சந்தோஷப்படணுமா? இல்லாத பொல்லாத சொன்னா, உங்களை பற்றி பொய் ப்ராடு ஏதாவது பேசிட்டாங்கன்னு வைங்களேன், குற்றச்சாட்டு, நீங்கள் சந்தோஷப்படணுமா? அது எப்படிங்க முடியும்? எப்படி என்ன செய்யலாம்? வேறு வழி? ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவே உபதேசிக்கிறாரு. வேறு வழி என்ன? யோசிச்சு பாருங்கள் நீங்களும் நானும். வேறு வழியே இல்லை. அதான் சாதாரண கிராம மக்கள் பேசுகிறாங்க. திட்ட திண்டுக்கல் போயிட்டு வா, வைய வைரக்கலா ஆயிரு. அந்த மாதிரி அடுத்தவங்க குறை சொல்கிறத, குற்றம் பேசுகிறத கண்டுக்காத, சந்தோஷப்படு. இயேசுவுக்கே அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. இயேசுவுக்கே வேதபார பரிசேயர் சதுசேயர் இந்த கூட்டம் அடிக்கடி அவரை குற்றப்படுத்த, குறை சொல்ல, ஏதாவது சாக்கு போக்கு அவரை மட்டம் தட்ட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் ஏமாத்துறோம். பச்சை மரத்துக்கு அந்த பாடுன்னா நம்ம பட்டை மரத்துக்கு எந்த பாடு? இப்படி தைரியம் கொள்ளுங்க, விசுவாசம் கொள்ளுங்க. நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது, அவங்கள ஏற்று பேசி சண்டைக்கு நிற்கக்கூடாது, வாதாடக்கூடாது. அடுத்தவங்க குறை சொன்னால் சந்தோஷப்படுங்க. என்னையெல்லாம் யார் குறை சொல்ல மாட்டாங்கன்னே நினைக்கிறேன். நீங்கள் குறை சொன்னீங்கன்னு வைங்களேன், என்னை இன்னும் கொஞ்சம் ஏதோ தேவன் திருத்த நினைக்கிறாரு, ஏதோ என்னை சீர்படுத்த நினைக்கிறாரு, ஏதோ என்னை மாற்ற நினைக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் என்னைய கொஞ்சம் பழக்கத்தை யோசிக்க சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறணும். நீங்கள் குறை சொல்லும்போது சந்தோஷப்படுங்கன்றாரு. வாசிங்க தொடர்ந்து சிஸ்டர். பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்ம தான் பாக்கியவான்கள். அதில் முறுமுறுத்து சண்டைக்கு நிற்கிறது, எழுத்து நிற்கிறது, என்ன ஏன் பேசுகிற, எல்லா போலாத ஏன் சொல்கிற, பேசவே பேசாதீங்க. ஆமே. அமைதிக்காருங்க, பொறுமை காலுங்க. உங்களுக்கு தேவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் யாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார். உறங்குவதும் இல்லை, அப்புறம் எங்க அவளை 24 hours வாட்ச்மேன் நமக்கு. ஆமே. அப்படி இருக்கும்போது காவலாளி நமக்கு, அப்புறம் ஏன் கவலை? யோசிச்சு பாருங்க. அடுத்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இப்படி நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறணும். இந்த மனசு வருமா? வர வைங்க, அப்படியே வர வைங்க, வர வச்சிருங்க, விட்டுறாதீங்க. இதை விடக்கூடாது. இந்த வசனத்தை ஒதுக்க முடியுமா? பைபிள் சொல்லும், அதுக்காக நம்ம எப்படி செய்ய அப்படி சொல்லக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. 2000 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கு இதுதான், நம்ம பேரப்பிள்ளைய எண்ணி பிறக்க போகிறவங்களுக்கு அதுதான், எல்லாருக்கும் அதுதான். நீங்கள் மாற்றவே முடியாது. வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது இல்லையா? அந்த விசுவாச நம்பிக்கையை வச்சுருங்க. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் கவலைப்பட வேண்டாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:10, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் 2:10 பாருங்க. யோபு சொல்லிட்டாரு, பிரசங்கம் பண்ணிட்டாரு தேவனுடைய பிரசங்கத்தை. இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் படப்போகிற பாடுகளை குறித்து, துயரம் துன்பம் போராட்டங்களை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாதே. ஆமே. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும். ஏற்கனவே பைபிளில் பயப்படாதுன்னா 365 முறை எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 300. அப்போ டெய்லி தேவன் சொல்கிறாரு பயப்படாதே பயப்படாதே. அதான் நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. குறிப்பு எடுக்கிறீங்களா? பிரசங்கம் நோட்டு பேனா எப்பயும் வச்சுக்கிறணும், எப்பயுமே வச்சுக்கிறணும். பைபிள் வாசிக்கிறவங்க அதே போல்
எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அறகுறை கேஸுகளுக்கெல்லாம் நெஞ்சுக்கு நேரம் வச்சு சத்தமாக தலை நிமிர்ந்து வாசிக்கணும், மண்டையில் போய் உரைக்கணும், அப்படி வாசிக்கணும். சரியா? அந்த பழக்கத்தை ஏன்னா படிக்காதவங்க இருக்கோம், அதில் நிறைய பேர் படித்தும் கண்டும் காணாதவங்க இருப்பாங்க, மண்டையில் போய் ஏறணும்ல, அப்படி வாசிக்கிறது பழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள். ஆமென். யாக்கோபு புஸ்தகம் 1:12, யாக்கோபு புஸ்தகம் 1:12 வாசிக்கலாம். நீங்களும் நானும் உத்தமர்கள், சகோதரிகள், உத்தமிகள். அப்படி என்றால் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை என்ன செய்யணுமா? சகிக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? சகிக்க வேண்டும், சகிக்கணும். சோதனைகள் ஏற்படும். சில வேளைகளில் பாதுகாப்பு சில இடத்துல குறைவாக, சூழ்நிலையில் சில பிரச்சனை ஏற்படலாம். கடந்த வாரத்தில் இந்த அருமையான என்னுடைய வளர்ப்பு மகளும் இன்னொரு சபையில் உள்ள ஒரு மருமகளும் கடைக்கு போயிருக்காங்க. 2 பேர் 9 மணிக்கு தான். ஒரு குடிகாரன் என்ன பண்ணியிருக்கான், ஃபாலோ பண்ணிக்கிட்டே தொடுத்துருக்கான் மெயின் ரோட்டில். அப்போ இந்த பிள்ளைய ஓடி பார்த்துருக்கு. எவ்வளோ ஓடும் பொம்பளை பிள்ளைய? அவனும் பின் தொடர்ந்தே வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு மளிகை கடை திறந்திருக்கிறது. அதே மளிகை கடையில் போய் இவங்க அடைக்கலம் புகுந்தார்கள். புகுந்துட்டு கடைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, ஒப்புவிக்கிறாங்க. அந்த குடிகாரன் இவங்களை துரத்தை ஃபாலோ பண்ணவன் அங்கே வந்து சிகரெட் வாங்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? 9 மணி ஆச்சு, பொம்பளை பிள்ளைங்க ஓடுங்க, வீட்டுக்கு ஓடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் பண்ணி அனுப்பிடுறான். இப்படியாக தேவன் சில சோதனைகள் ஏதாவது ஏற்படலாம், அது தேவன் அதுக்குரிய வழியை பார்த்து கொள்வார். ஆமே. அதுக்காக தைரியம் இல்லாமல் கோழையாக இருக்கணுமா பொம்பளை பிள்ளைய? பொம்பளை பிள்ளைகளை பொத்தி பொத்தி அங்கங்கே விடாமல் வளர்க்கணுமா? அப்படியும் விடக்கூடாது. ஆமே. தைரியம் கொண்டு வளர்க்க. நீங்கள் எந்த போராட்டம் எந்த இது வந்தாலும் தேவன் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். அப்படியே பிள்ளைகளை வளங்க. அவர் இருக்கார்ப்பா, அவர் பார்த்துக்கொள்வார். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த பிள்ளைகளுக்கு பார்த்த மாதிரி எல்லாருக்கும் அந்தந்த சூழ்நிலையை அவர் பார்த்து கொள்வார். ஆமே. இந்த அருமையான மகளை அவங்களுடைய பெத்த தாய், 2வது பிள்ளை, மூத்தவன் சின்ன குழந்தையாக இருக்கான், வளர்ச்சி இல்லை. இந்த பிள்ளையை கலைக்க முயற்சி பண்ணிட்டாங்க, கலைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கூட பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா சேர்ந்து தடை பண்ணனால, அவங்க பேசி சொல்லி சமாளித்தனால இந்த பிள்ளை தப்பி பிறந்திருக்கிறது. ஆமே. தேவன் அது அது காலத்தில் நேர்த்தியாக வச்சுருக்கிறார். என்னைய 6 வயசில் என் தம்பியும் பிளைண்டு, நானும் பிளைண்டு, பக்கத்து விட்டு அம்மா 2 குருடை வச்சுக்கிட்டு என்ன பொழைக்க போகிற, கொள்ளு, மருந்து வச்சு கொள்ளுன்னு ஐடியா பண்ணிட்டாங்க. அதில் எருக்களம்பால் ரெடி ஆயிடுச்சு. என்ன பால்? எருக்களம்பால்னு சொல்லி அந்த காலத்தில் 76 எருக்களம்பால் சீசான்னு சொல்லி கண்ணாடி பாட்டால் தான். அப்போலாம் பிளாஸ்டிக் ஐட்டம் நிறையா இருக்காது. அப்போ கண்ணாடி பாட்டில், மூடி இல்லாத பாட்டில் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. எனக்கு கோழிக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அந்த பாட்டில் போய் எடுக்க போயிட்டாங்க. பூனை தட்டுச்சா எலி தட்டுச்சா அது கொட்டி கிடக்கு. எங்கள் அம்மா மனசில் குத்தப்பட்டு நான் உயிர் பிழைச்சது. ஆமே. தேவ சித்தம். கடந்த 22ஆம் ஆண்டில் நவம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாங்க பிளைன்ஸுக்கு. மெழுகுத்திரி, சோப்பாயில், இந்த மற்ற எல்லாமே, இந்த தைலம் தயாரிக்கிறது எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் பாட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க, வாட்டர் கேனில். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நானும் இந்த பாப்பாவும் ஒரு கலெக்டராஸ் பிளைண்டு மக்களுக்கு ஒரு வேலையாக போகிறோம். இந்த பாப்பா சுடுதண்ணி இப்போதைக்கு வேணாம்ப்பா வச்சுருப்பான்னு சொல்லிட்டேன். சுடுதண்ணியை சர்ச்சுக்கு பின்னாடி வாசல் பக்கம் வச்சுட்டு வேகமாக போயிட்டோம். மேடை பக்கத்தில் ஆசிட் பாட்டில் இருக்குது. சுடுதண்ணி எங்கே இருக்குது? மதிய ப்ரேயர் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு நான் மேடையில் இருந்து சாப்பிடுவேன். சாப்பிடும்போது ஒரு அம்மா எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்குது. எந்த பாட்டில்? ஆசிட் பாட்டில் எடுத்து கொடுக்குது. இந்த பிள்ளை ஒரு செராஸ் கடைக்கு போயிட்டா. அது வர்றதுக்குள்ளே இது நடக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணி பாட்டில்னு அண்ணாந்து ஊற்றிட்டேன். எப்படி?
அண்ணாந்து வாய் நிறைய ஃபுல்லாக ஊற்றுனா அட்டே அப்பா பிடிச்சிருச்சு நெஞ்சு வயிறு குடல் எல்லாம் எரியுது. எல்லாம் போட்டு வாமிட் பண்ணால் வரமாட்டுது. கறியெல்லாம் பிச்சு பிடிச்சிக்கிருச்சு. கடைசிக்கு என்னை கொண்டு பெட்டில் போட்டு இந்த அருமையான மகளும் மற்றவங்களும் சேர்ந்து என்னை பெட்டில் வச்சு பார்த்தாங்க. சரியாகி விட்டது. ஆமென். குடல் வெந்தது. தேவன் காப்பாற்றி விட்டார். அப்போ தேவ சித்தம் எவ்வளோ பெரிய பாடு பாருங்கள். ஆசிரியரை குடித்து பெரும்பாலும் பொழைக்க முடியாதான். உள்ளே கறியெல்லாம் தின்றுமா. அப்படியே மண்ணுக்குள்ளே ஊற்றுனா கூட மண்ணவே அரிச்சிருமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் ஒரு பெரிய உயிர் பிச்சை கொடுத்து காப்பாற்றி விட்டார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து கிறிஸ்தவங்களுக்கு வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் கலங்கவே வேண்டாம். உங்களை காப்பாற்ற கரை சேர்க்க கூட துணையாளர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். எப்படி இருங்கள்? தைரியம் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாருங்கள் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:13 வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10:13. தேவன் சொல்லுகிறார், ஆவியானவரை கொண்டு பவுலை கொண்டு பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுக்குன்னு சில சோதனைகள் இருக்கான். அவரை ஏன்னா செக் பண்ண வேண்டியிருக்கான். தேவன் வந்து நம்மளை ஸ்கூலில் பரீட்சை வச்சு செக் பண்ணுற மாதிரி பரலோகத்துக்குரிய பரீட்சை இது. அவர் செக் பண்ணக்கூடிய சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள்லாம் அவர் செக் பண்ணுறதுக்காக இதை நமக்கு கொடுத்துருக்கிறாராம், நமக்கு நியமிச்சிருக்கிறாராம் இதெல்லாம். அப்போ மனுஷருக்குன்னு சில சோதனைகளை இப்படி ஏற்படலாம். நீங்கள் நான் சந்திக்க வேண்டும், அதிலிருந்து கடந்து போக வேண்டும். ஆமென். விசுவாசிங்க, அவரை நம்புங்க, திடமனதாக இருங்க, தைரியம் கொள்ளுங்க விசுவாசத்தில். ஆமென். வாசிங்க. அதில் ஒரு அளவுக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டேன்னு வாக்களித்தவர். உங்களை என்னையும் ஒரு அளவுக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டேன். நீ காய்ச்சலாக்கி போட்டாலும் இந்த யோபு தங்கராஜ் இங்கேருந்து பல மாவட்டங்களுக்கு போகத்தான் செய்வான். தடுக்கி விழுந்து என்னை காயப்படுத்தினாலும் காயத்தோடு நான் போயிட்டு தான் வருவேன். ஆமென். என்னுடைய வேலை. நான் சொன்னேன், இந்த குடத்தோட தண்ணி குடத்தோடு விழுந்த அன்னைக்கு காலையில் விழுந்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸ்கேன் எடுத்துகிட்டு நானாக போய் பெரிய ஆஸ்பத்திரியில் அன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டு போல கவலைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, பயப்படுவாங்கன்ட்டு நானாக போயிட்டேன். அப்போ போய் பார்த்துட்டு வரேன். படுத்து இருக்கும்போது சாயங்காலத்துக்குள்ளே சரியானா பார்ப்போம் பாப்பா, ஊழியத்துக்கு போவோம் பாப்பாங்கிறேன். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க, பொறுங்க, நல்லா ஆகட்டும்னு. தேவசித்து ஏதோ நடக்கட்டும். அப்படி ஊழியத்தையும் அசதியாக செய்யக்கூடாது இல்லையா? ஆமென். ஊழியத்தையும் அசதியாக செய்யக்கூடாது. எரேமியா 48:10 நம்ம பார்க்குறோம் இல்லையா? எரேமியா 48:10 என்ன பாடுகள் வரட்டும், ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கணும், ஊழியம் சிறப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலே பிரபலமான, உலகத்திலே பிரபலமான ஊழியர், நம்மெல்லாம் லாக்டவுனில் சர்ச்சை மூட சொல்லும்போது நம்ம ஒத்துக்கிட்டது தப்பு அப்படின்னு இப்போ பேசுகிறார். ஏன் அப்போ எழும்பலைன்னு தெரியலை. ஏன் அப்போ எழும்பலை? இந்த மாய்மாலம் காட்டுற கொரோனான்னு எல்லாம் ஜாகிறான்னு பயமுறுத்தி அச்சமுறுத்தி ஏமாத்தின இந்த உலகத்தில் என்னையா இருமல் சளி காய்ச்சல் இல்லாத உலகம் இருக்கா? மக்கள் இருக்காங்களா? இதுக்கு ஒரு புதுசாக நோயை போட்டு பெரிய பேராக போட்டு உலக மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு கோடியாக அரசாங்கம் பதுக்கணுமா? மக்களுக்கு உதவி செய்கிறத குறைக்கணுமா? மக்களை கொஞ்சம் அழிக்கணுமா? இந்த திட்டம் யாருக்கு தெரியும்? நம்ம யாரா யோசிச்சோமா? கிறிஸ்தவங்க நினச்சோமா? மக்களை அழிக்கணுமா? மக்கள் தொகையை குறைக்கணுமா? பெருக வேலை கொடுக்க முடியலையா? கோடியாக அவங்களுக்கெல்லாம் செலவழிக்க முடியலையா? சேவை செய்ய முடியலையா? எப்படி ஐடியா பார்த்தீங்களா? ஒரு புதுசாக ஒரு நோயை போட்டு பயமுறுத்தி அச்சுறுத்தி, ஐயோ நமக்கு வந்துருமோ, நானே மாடியிலேருந்து விழுந்து செத்து போகிறேன்டா, வர்றதுக்கு முன்னாடியே நான் சாகுறேன்டா. எத்தனை பேர் செத்தான்? தேவையா? இப்படியெல்லாம் நம்மளும் உடைந்தியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல எழும்பன ஆண்டவருக்காக பேசாமல் ஜெயிலில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டாவது இருந்திருக்கலாம், சர்ச்சையை மூடி போட்டதுக்கு. ஆமென். ஏதாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். போராட்டம் இருக்கும், ஏதாவது கஷ்டம் இருக்கும். நீங்கள் பயந்து கலங்கிறாதீங்க. ஆமென்.
சண்டை சச்சரவே சொல்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் முடிவு உடனே வராது. ஆமே, உலகத்தை சீக்கிரம் அழிக்க மாட்டார், முடிவு உடனே வராது. இன்னும் கிறிஸ்தவங்களுக்குள்ள பெருமை அழியணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கிறிஸ்தவங்களா? அப்போ அதை போதகர் சொன்னார், சத்தியத்தை சத்தியமாக அறியணும், சத்தியத்தை அறிகிற பிரகாரம் அறியணும். கொரிந்தியரில் இருக்கு இல்லையா, 1 கொரிந்தியர் புத்தகம் 8:1-2 நினைக்கிறேன். சத்தியத்தை அறிகிற பிரகாரம் இன்னும் அறியணுங்க. எல்லாருமே இந்த பகுதியில் நாங்கள் ஆர்சி மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறோம். சிலர் எங்களுக்கு ஜோமனை தெரியும், போங்க போங்க என்றாங்க. சந்தோஷம். நான் சொல்லுவேன், நோட்டீஸை போட்டு போயிடுவேன், நாங்கள் கிறிஸ்டின், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம்னுங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஒருவர் பாரத்துக்காக ஒருவர் ஜெபிங்கள். அவங்களுக்கு தெரியலை, அறிகிற பிரகாரம் அறியலை, இன்னும் திட்டம் தெளிவாக சத்தியத்தில் தேர்ச்சி ஆகலை, தெளிவாகலை, விழிப்பு ஆகலை. இதுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள போதிக்கணும். ஆமே, அடுத்த முறை போகிறப்ப இந்த நோட்டீஸை வாசி பார்த்துட்டு, ஐயா வாங்க 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 உள்ளே வாங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி? அப்போ அறிகிற பிரகாரம் இன்னும் நிறைய அறியாமல் இருக்காங்க. நீங்களும் நானும் அறிஞ்சவங்கன்னா அடுத்தவங்கள அறிய வைக்க சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமே, இதை விட்டுறாதீங்க. வாசிங்க அந்த கொரிந்தியரில் இல்லை, 1 கொரிந்தியர் 10:13, 1 கொரிந்தியர் 10:13. சரி, தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன், வாக்கு கொடுத்தவர், வாக்கு அளித்தவர். அவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்லுவாரா? திடீர்னு தடுமாறுவாரா? திடீர்னு மறப்பாரா? என்னைக்கா உறங்க போறாரா? யோசிச்சு பாருங்க. உண்மையுள்ளவர் தேவன். நம்ம திராணிக்கு, நம்ம அளவுக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அப்படி ரொம்ப மூழ்கிய விட மாட்டார். சோதனையில் அப்படியே சிக்க விட மாட்டார். சோதனையில் நம்ம அப்படியே மூழ்கி போக விட மாட்டாரு. ஆமே, அப்படி விடாமல் வரக்கூடிய சோதனை, பாடு, உபத்திரவம் எல்லாத்தையும் தாங்கத்தக்கதாக நம்ம தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் கொடுக்கிறவர் தேவன். ஆமே, அவர் உண்மையுள்ளவர். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இது வரும், நேரிடும். இயேசுவின் நாமத்தினால வரக்கூடியது இயல்பு, சகஜம். ஆனால் தொடர்ந்து இருக்க முடியாது. அது தொடர்ந்து நம்மகிட்ட நம்மளை தாக்க முடியாது, நம்மளை அழிச்சு போட முடியாது. அவ்வளோ தைரிய விசுவாசமாக இருக்கணும். இங்கே வந்திருக்கிற அருமையான லெலிகிரேஸ் மகளுக்கு பெற்றோர், அப்பா ஆர்சிக்காரரு, அம்மா இந்துக்காரங்க. அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சபையில் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு எல்லாம் அர்ப்பணித்து விட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் பிடிக்கும். பிள்ளைய என்ன செய்வாங்க? டார்ச்சர். அப்போ ஒரு பாடு, ஒரு உபத்திரவம் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும், எல்லாம் வரத்தான் செய்யும். ஆண்டவருக்கு முழு மனதோடு கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும். ஆமே, ஊழியத்துக்குன்னு கலப்பையில் கை வச்சுட்டா என்ன செய்யணும்? பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமே, சபைக்குன்னு வந்துட்டீங்க, திடீர்னு நிறைகுறைய பார்த்துக்கிட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டு அவங்க ஆள் பார்த்து செய்கிறாங்க, நம்மலாம் கண்டுக்கிறது இல்லை எப்படின்ட்டு உங்காட்டு போயிடாதீங்க. கலப்பையில் கை வச்சிட்டிங்களா, பின்னிட்டு போகாதீங்க. எங்கே போனாலும் அக்கறைக்கு இக்கரை பச்சா போயிட்டே இருக்கலாம். அதனால் முதல் கோணம் முற்றும் கோணமாகவே தான் போயிட்டே இருக்கும். அதனால் தேவ சமூகத்தில் நிறைகுறை பார்க்காம அதை அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே நிலைச்சிருக்கீங்களோ உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை தலையாக்குவார். யோபு புஸ்தகம் 23:10 வாசிங்க. யோபு 23:10. யோபு புஸ்தகம் 23:10. யோபு சொல்கிறார், அவர் ஒரு தேவ மனுஷன். அவருக்கு வந்த சோதனையெல்லாம் நீங்களும் நானும் வந்துச்சுன்னா சபையில் இருப்போமா, கிறிஸ்தவங்களாக இருப்போமா, உண்மையாக இருப்போமான்னு தெரியலை. அந்த அளவுக்கு சோதனை வந்தா, அந்த அளவுக்கு பாடுகள் வந்தா. ஆபிரகாம்கிட்ட ஒரு சோதனையை கொடுத்தார் தேவன்.
100 வயசில் ஆம்பளை பையில கொடுத்து விட்டு, அருமையான ஆம்பளை பையில கொடுத்து விட்டு போய் கொலவன்றான்னா எப்படி? பழி விடுறான்னா எப்படி? சோதனை கொடுத்து பார்க்குறாரு. தேவன் சோதனை கொடுக்குறார். அப்போ யோபுக்கு பாருங்கள், 10 பிள்ளைகளும் சாகடிச்சிட்டு ஒரு சோதனையை கொடுக்குறார். பிசாசு பெருமிசம் கேட்டு, நீ உண்மையான மனுஷன் யோபுன்றையில, நல்லவன் யோபுன்றையில, ஓ மகேன்றையில யோபுவை அவனை ஆட்டி படைக்கிறேன், அசைச்சு பார்க்குறேன் பாரு, நான் திருப்பி பார்க்குறேன் பாருன்னு பெருமிசம் கேட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? ஆனால் அந்த யோபு பிசாசுக்கு சிக்கலை. தேவனுக்கு கடைசி வரைக்கும் திடீர்னு உடம்புல ஒரு நோயை கொடுத்து பார்க்குறான் சாத்தான். அப்படியாவது அவனை இயேசுவை தூசிக்கட்டும், இயேசுவை மறக்கட்டும், இயேசுவை வெறுக்கட்டும்னு பார்க்குறான். அதை விடையா நமக்கு சோதனை பாடு வந்துக்கிட்டு இருக்கு? அதை விடையா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலம், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் காலம் வைக்கப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா தாங்க மாட்டோம். ஆமே, நம்மெல்லாம் கொடுத்து வச்ச புண்ணியவான்கள். ஆமே. அதனால் நீங்களும் நானும் இந்த பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் கவலைப்பட பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஆமே ஆமே. நல்ல விசுவாசிங்க, தைரியம் கொள்ளுங்க. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் அப்பாவை சோத்தரிப்பேன் பாட்டு. சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில எப்பயும் இருக்கும். கஷ்டத்திலும் போராட்டத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் என் வாயில துதி இருக்கும். ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா. பார்த்துக்கங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் முறுமுறுக்க போகிறீங்களா? சாத்தானை போய் திரும்பி வர வச்சிடாதீங்க, அவன் குணங்கள்லாம் வர வச்சிடாதீங்க, வேண்டாம். ஆமே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. என் பிள்ளைக்கு காய்ச்சல் அப்படின்னா கஷ்டப்படாதீங்க, காய்ச்சல் போயிடும். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமே. பெரிய காரியத்தை அதிசயத்தை நடப்பார். பலவீனம்லாம் வர்றது சகஜம். உணவு வகையில் நீங்கள் எதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குனீங்களோ பின்காலத்தில் பாதிக்கும். ஆமே. நான் சாகம் போடலை, உணவு ஊட்டச்சத்தை குறைச்சிருக்கீங்க, உணவு ஊட்டச்சத்தை வெறுத்துருக்கீங்க. அது என்ன செய்யுது? பின்காலத்தில் இதாக்குது. எது மறக்காதீங்க, எது வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது, லேசாவது சேர்த்துக்கிட்டே வாங்களேன், அது பலனை கொடுக்கும். ஆமே ஆமே. இன்னொரு 3 வசனம் வாசம் முடிக்க போகிறோம், டைம் நெருங்கி விட்டது. சரி, பார்வையற்றவங்க மாற்றுத்திறனாளிகள் ஊழியம் செய்வது நியாயமா? பெரிய பெரிய சிஎஸ்ஐ லுத்தரன் சபையில், பெரிய பெரிய ஆர்சி சபைகளில் பார்வையற்றவங்க மற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் பிச்சைக்காரங்க மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன், அப்படித்தான் மதிக்கிறாங்க. அது யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா அந்த பொன் என்ன நல்ல மினுக்குள்ள வஸ்திரம், பொன் மோதிரம் இதெல்லாம் போட்டு நல்ல வாட்டர் சாட்டம், நகை நட்டு, அடிப்பட்டி சிலைகள், நல்ல வாட்டர் சாட்டம், நல்ல டிப்டாப்பு இப்படி பார்த்து தர்றாங்க. அப்போ மாற்றுத்திறனாளிலாம் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு மதிக்கிறதே இல்லை. எங்கே ஓரமாக உட்கார வைக்க, பின்னாடி உட்கார வைக்க. பார்த்தீங்களா, வந்த உடனே நம்ம போதகர் என்ன செஞ்சார்? ஜெபம் முடிஞ்சும் போது உடனே என்ன செஞ்சார்? சபை போதகர் நாங்கள் வந்து பின்னாடி உட்கார்ந்தோம், எங்கள் பிள்ளை உட்கார வச்சு பின்னாடி. உடனே என்ன செஞ்சார்? மகள் உடனே உட்கார வச்சோடனே போதகருக்கு அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க. எப்படி முக்கியத்துவம்! அப்போ தேவ சமூகத்தில் அவருக்கு எவ்வளவு ஜீவ புஸ்தகத்தில் ப்ளஸ் மார்க்கு தேவன் போட்டுக்கொண்டு இருப்பார். பார்த்தீங்களா? ஆமே. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துக்கு நம்மளாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமே. யாத்திராம் புஸ்தகம் 4:11 வாசிருங்க. யாத்திராமம் 4:11. ஆமென். அப்போ பார்வையற்றவங்களும் உண்டாக்கியிருக்கேன்றாரு. இப்போ போய் நம்ம சபை போதகர் கண்ணில் கையை வச்சு நல்லா அவரை எச்சியை துப்பி ஜெர்மனி கணுதறியை வச்சிருமான்னு முயற்சி பண்ணார்னா எப்படி? இந்த வசனம் என்ன சொல்லுது? குருடனையும் நான்
உண்டாக்கியிருக்கேன் அல்லவா, நான் உண்டாக்கியிருக்கேன், நான் படைச்சிருக்கேன். நிறைய பேர் அப்படி ஒரு முயற்சி பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுற கண்ணு தெரிய வைக்கிறேன்னு. அப்போ தேவ சமூகத்தில் அவரே உண்டாக்கியிருக்கும் போது அதை மாற்றவே முடியவே முடியாது, அதை என்னைக்கு மாற்ற முடியாது. வாசிங்க யோவான் புஸ்தகம் 9:1-2-3. யோவான் புஸ்தகத்திலே 9:1-2-3. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஆமே, தேவ சித்தம். பாருங்க, உசலம்பட்டி ஏரியானா நான் என்ன பார்வை உள்ளவங்களாக இருந்தால் ஆண்டவருக்குள்ள வர முடியுமா? இனி ஏதாவது ரவுடி அடியாள் கூட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க. தேவ சித்தம் இது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இதை குறித்து நீங்கள் பாவம் கண்ணை பார்த்தா அழகு போல இருக்கு, நார்மல் மாதிரி இருக்கு, ஏன் இந்த மனுஷனுக்கு போய் இப்படி என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு நினைப்பாங்க சிலர். பாவப்படக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பாவப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். உசலம்பட்டிலேருந்து ஒரு விதையை தேவன் கொண்டு வந்து இப்படி பயன்படுத்துகிறார் அவர் நாமத்துக்குன்னு நினைக்கணும். ஆமே, இதில் பாவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வாசி முடிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 14:12 வாசிங்கன்னா, பாருங்க, நீங்களும் நானும் சொந்த மந்தம் செய்முறைன்னு போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆவியானவர் லூக்காவில் இயேசுவை பற்றி இயேசு சொல்கிறாரு. மறுபடி வாசிங்க. யாரெல்லாம் அழைக்கணுமா? வேறு வாசிங்க. பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகளை அழைச்சி விருந்து போடுங்கன்றாரு. இது எப்போ எழுதின வசனம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போய் மாற்றுத்திறனாளியை நல்லவங்களா எப்படி கண்ணு தெரிய வைக்க, கால் நடக்க வைக்க என்ன செய்கிறது? யோசிச்சு பாருங்க. தேவ சித்தம் எப்போ எழுதின வார்த்தை மாற்ற முடியுமா? அதை அசைக்க முடியுமா? கூட்டி குறைக்க வசனத்தை முடியுமா? நீங்களும் நான் விசுவாசிங்க, நம்புங்க. நீங்கள் எங்கே மாற்றுத்திறனாளிகளை பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி பேசுங்க, சொல்லுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் ரோடை கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி விடுங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு எங்கே போகணுன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணி விடுங்க. ஆமே, இது நீங்கள் செய்கிற ஊழியம். ஆமே, நீங்கள் செய்கிற அருமையான ஊழியம். அப்போ அதை நம்ம சபை போதகர் சொன்னார், இது நல்ல அவசியமான உதவக்கூடிய ஊழியம், எங்கள் ஊழியம்னு சொன்னார். அப்போ நீதிமொழிகள் 3:27 வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27 வசனம். யாருக்கு செய்யணும்? செய்யத்தக்கவர்களுக்கு. அப்ப செய்யத்தகாதவர்கள் இருக்காங்களாம். நன்மை செய்ய, உதவி செய்ய, கொடுக்க அவங்க செய்யத்தகாதவர்களும் இருக்காங்க. சிலர் செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் யாவரும் செபிப்போம். தேவ பிள்ளைகளே, நல்ல சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை கேட்டீங்க. இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலே ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டே இருக்கிறார். இந்த நேரம்தான் இல்லை, ஆனாலும் இது தேவனுடைய செய்தி. ஒவ்வொன்றும் ஆண்டுடைய வசனம் வச்சு தேவ பிள்ளைகளே, இது புத்தகம் வந்துட்டு இது கூட்டத்தின் ஒழுங்குகளை தான் இதில் எழுதி வச்சிருக்கு. இது நம்ம வச்சிருந்த புத்தகம். அதனால் நீங்கள் நினைப்பீங்க கண்ணு தெரியாதவர் எப்படி புத்தகம் பார்த்து பேசினார் என்று. இல்லை, அவர் எல்லாம் கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் வசன பலகையில் எழுதப்பட்ட வார்த்தையை தான்
இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உண்மையாகவே உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். நல்ல உயிருள்ள வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கும் உள்ளம் உடைந்து வந்திருக்கிற நீங்கள் பல உபத்திரம், போராட்டம், வேதனை, கண்ணீர், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். பாருங்கள், அவங்க எல்லாம் எவ்வளோ பலகீனம். கடந்த நாட்களில் ஆசிட்டை திடீர்னு அவர் தெரியாமல் குடிச்சிட்டு எவ்வளோ பாடுகள். தேவப்பிள்ளைகளை ரொம்ப புழு துடித்த மாதிரி துடித்து பாடுபட்டு இருக்கிற ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து தான் எனக்கு தெரியும். தேவப்பிள்ளைகள் அவ்வளோ பாடுகள். ஆனாலும் அருமையானுள்ளே உண்மையாகவே கர்த்தரை ஒரு அன்பின் நிமித்தம் கர்த்தருடைய ஊழியத்தை இவ்வளோ பலகீனத்திலும் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த ஊழியத்தை செய்கிற தேவதாசரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். சத்தியத்தை கேட்டிருக்கிற நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவ பிள்ளையே, நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க, கண் பார்வை இருக்கு, நல்ல கை கால் கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவர் உங்களை விசேஷமாக படைச்சிருக்கிறாரு. அப்போ நீங்களும் நான் இன்னைக்கு சும்மா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வேதனை, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடலாமா, என்ன செய்யலாம், ஏன் செய்யலாம், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்ட பிரயோஜனம்? தேவ பிள்ளையே, நீ இந்த உலகத்தில் இயேசுவுக்காக வாழாமல் போனால் உயிரோடு பாருங்க, சுகபோக வாழ்க்கைக்காக நம்ம போவோமானா உயிரோடையே நம்ம செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம செத்தது போன்ற அனுபவத்தோடு வாழ்ந்தாலும் நீங்களும் நானும் ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். இன்னும் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். இன்றைக்கு கேட்ட உயிருள்ள வார்த்தையானது உங்கள் சரீரங்களையோ உங்கள் ஆவி ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே, பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், உனக்கும் ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கட்டாயமாய் தேவன் செய்ய போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு நன்றியோடு துதிக்கிறோம், கரங்கள்ல தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற தேவ ஜனத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கொண்டு வந்த தாசரையும் குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உடன் வந்த மகளை ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், குடும்பங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, கேட்க போகிறவங்க அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கூட இருங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.